கத்தி வந்து நம்ம இதில வந்து இந்த சைடு இருக்கிற கத்தி 2 கத்தியுமே, இந்த சைடுல இருக்க கத்தியுமே மாத்தி போட்டோம்னா, வரப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. இப்ப 2 அடிக்குள்ள இருக்கிறது, 3 அடிக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் வரப்பு போடணுங்கிறதுக்கு, இந்த வண்டி அருமையா யூஸ் ஆகுங்க. வணக்கம். நான் உங்கள் நிதீஷ். நான் கோயம்புத்தூர்ல இருக்க அன்னூர் கிராமத்தில இருக்க அழகியாபாளையங்கிற தோட்டத்துக்குள்ளேருந்து பேசுகிறோம். கருடங்கிற வண்டி பார்க்கணும், பாப்பம்பட்டியிலேருந்து வாங்கிக்கிறோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட்ஸில் தான் நாம் இது எடுத்தோம். இது வந்து என்னென்ன யூஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்கன்னா, இந்த மாதிரி மஞ்சள் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பூச்செடிகளுக்கெல்லாம் வந்து பார் ஓட்டுறது, வெண்டைக்காய் செடிகளுக்கெல்லாம் பார் ஓட்டுறது, அந்த மாதிரி பார்க்கணும் நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். 14 வருஷமாக பார்க்கணும் இது நல்லா உழைக்குதுங்க. வண்டியோட ஃபியூயல் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, பெட்ரோல் தான் நம்ம இதுக்கு வந்து ஃபியூல் போடுறோம். ஒரு மணிக்கு வந்து 3/4 மணி நேரம் ஓடுங்க. கண்டிப்பாக அது வந்து 1 லிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் வந்து இதுக்கு வந்து ஃபியூல் கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போதுனா, வண்டி கத்திக்கு வந்து 6 கத்தி தேவைப்படுதுங்க. ஒரு கத்தி ஒன்று மேக்ஸ் 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டி வந்து வாங்கி போடலாம். இது வந்து எங்கே கிடைக்கும்னா, எங்களுக்கு வந்து 4 அடி 100 அடி ரோடில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டுன்னா பாப்பம்பட்டியில் வந்து ஷோரூம் இருக்குங்க. அங்கேயும் கிடைக்குங்க. எங்கே வேணால் போய்க்கலாம். அவங்களே வந்து போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணியும் தந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட் அப்படின்போது கேஜி வீல் போடுறோம். கேஜி வீலுக்கும் டயருக்கும் போடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, டயர் கண்டிப்பாக வந்து ஒரு அரை அடியே தேவைப்படுங்க. இது 3 இன்ச்சு பக்கமாக தேவைப்படுங்க. 3 இன்ச்சு போட்டோம்னா காட்டுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கெல்லாம் நல்லா வந்து வசதியாக இருக்கும். நம்ம உள்ளே போய்க்கலாம். களை எடுக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க. இது வந்து 6 ஹெச்பி இன்ஜினுங்க. 6 ஹெச்பிங்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து அவுட்புட் கிடைக்குங்க. நம்மளுக்கு வந்து களை எடுக்கும்போதுங்க ஒரு பில்லுங்க கூட விடாமல் நல்லா வந்து களை எடுத்து புல் இல்லாமல் நல்லா வெட்டி தருங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கும்போதுங்க வைப்ரேஷன் சுத்தமாக வராதுங்க. இந்த வண்டி மித்த வண்டியோட இன்னொரு வண்டி வச்சுருந்தோங்க. அந்த வண்டியை விட இது பெட்டராக இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது இது ஆள் கூலி போட்டோம்னா 13,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் நம்மளுக்கு செலவுங்க. இந்த காடுகளுக்கெல்லாம் நம்ம 3 ஏக்கரா நம்ம இப்போ வந்து வச்சுருக்கோம். 3 ஏக்கராக்கு மஞ்சள் போடுறதுக்கு போட்டு இது களை எடுக்கணும்னா கண்டிப்பாக 13,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படுங்க. இதில் வந்து கத்தி வந்து 800 ரூபா பக்கமாக போட்டோம். பெட்ரோல் அப்படிங்கும்போது ஒரு 600 ரூபாய்க்கு பக்கமாக அடித்தோங்க. ஒரு 1500 ரூபாய்க்குள்ளேயே நாங்கள் எங்களோட செலவுகளை வந்து மிச்சம் பண்ணிக்கிறோங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேய்மானம் அப்படிங்கும்போது இந்த கத்தி நாங்கள் இப்போ மாற்றின கத்தி கண்டிப்பாக ஒரு 50 ஹவர்ஸ்க்கு மேலே ஓடுங்க. 50 மணி நேரத்துக்கு மேலே கேரண்டியாக இந்த வண்டி ஓடுங்க. இதுக்கு மித்த ஸ்பேர்ஸுக்கு எது வேணாலுமே நம்ம அங்கே போய் வாங்கிக்கிறோம். கத்தி வந்து நம்ம இதில் வந்து இந்த சைடு இருக்கிற கத்தி 2 கத்தியுமே, இந்த சைடில் இருக்க கத்தியுமே மாற்றி போட்டோம்னா, வரப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. வரப்பு எதுக்கெல்லாம் எடுக்கணும்னா, பூச்செடிக்கு எடுக்கலாம், வெண்டைக்காய்க்கு எடுக்கலாம், இந்த மாதிரி சோளத்துக்கு எடுக்கலாம், சரி மசால் பில்லு எதுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன இதாக போட்டிருக்கோம். இப்போ 2 அடிக்குள்ளே இருக்கிறது, 3 அடிக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் வரப்பு போடணுங்கிறதுக்கு இந்த வண்டி அருமையாக யூஸ் ஆகுங்க. இதை வந்து கத்தி வந்து எச்சும் பண்ணிக்கலாங்க. இப்போ லேபர் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, கண்டிப்பாக ஒரு 4 பேர் இல்லைன்னா 6 பேர் பக்கமாக இந்த 3 ஏக்கருக்கு தேவைப்படுங்க. ஒரு ஆள் ஒன்று 500 ரூபாய்க்கு குறைஞ்சது நம்ம வந்து இங்கே பக்கத்தில் கூப்பிடணுங்க. அப்போது 500 ரூபா அப்படின்னு கொடுத்தாலுமே எப்படி இருந்தாலும் ஒரு 13,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக இதுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு தேவைப்படுங்க. ஆனால் நம்ம இந்த வண்டியை வச்சு லேபர் காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணிக்கிறோங்க. எப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1 மணி நேரத்துக்கு 3/4 லிட்டர் பெட்ரோல் சரி 3/4 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுதுங்க. நம்மளுக்கு இந்த வண்டி வந்து நல்லா குட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இதனால் எங்களுக்கு டைம் எப்படி சேவ் ஆகுதுன்னா, அவங்கள 2 நாள் பக்கமாக அந்த 3 ஏக்கராவுக்கும் நம்ம களை எடுக்கிறதுக்கு தேவைப்படுவாங்க ஆளுங்க. இதை வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு நாளுக்குள்ளேயே நாங்களே வந்து இதை வந்து வச்சு இந்த களை எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் அப்படிங்கும்போதுங்க இதை நாங்கள் 40,000 ரூபாய்க்கு பக்கமாக இதை வெளியே வந்து வாங்கியிருந்தோம் செகண்ட் ஹேண்ட்லிங். ஆனால் எங்களுக்கு இது 40,000 ரூபாய்க்கு மேலேயே பார்க்கும் 2 மடங்கு 3 மடங்குன்னு லாபம் சம்பாரிச்சு வந்துருக்குங்க. களைக்கொல்லிகள் அப்படிங்கும்போதுங்க, களைக்கொல்லிகளை வந்து நம்ம காட்டுக்கு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இந்த மாதிரி களை எடுத்துக்கலாங்க. களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால புழுக, பூச்சிக அதுக்கெல்லாம் இறக்குதுங்க. உரத்தை காட்டுறதுனால இயற்கை உரத்தை, இயற்கை வளத்தை வந்து நம்ம அழிக்கிறோம். இதை வச்சு நம்ம களை எடுக்கிறனால அந்த இயற்கை உரம் வந்து எதுவும் எந்த தீங்கும் வர்றதில்லைங்க. இதை வச்சு நம்ம வந்து களை எடுத்துக்கலாங்க. மேலும் டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். எதுனாலும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.